குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சக்கர வியாதி, நீரிழிவு நோய் அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்குமே பரவலா தெரியும். வீட்டில் ஒருத்தருக்கு இந்த வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சக்கரை நோய்னா என்ன, எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்தா நம்மளுக்கு சக்கரை நோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு பிரத்யேகமா ஒரு வீடியோ ஹெல்த்தி தமிழன் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தர, அந்த மேல ஐ கார்ட்லயும் தர, போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதை பத்தி பேசிங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சக்கரை வியாதியை கட்டுப்படுத்துறது ரொம்ப 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 முக்கியங்க. ஏன்னா 1.6 மில்லியன் இறப்புகள் ஒவ்வொரு வருடமும் நடந்துகிட்டு இருக்கு. உலக லெவல்ல பாத்தீங்கன்னா டோட்டலா இந்தியால ரொம்ப அதிகமான மக்கள் இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. சுமார் 7,70,00,000 மக்கள் இந்தியால மட்டும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இந்தியா டயபெட்டிக் கேபிட்டல் இந்த வேர்ல்டுன்னு சொல்றாங்க. சக்கர நோயின் தலைநகரமா நம்ம விளங்கிட்டு இருக்கோம். இதுல ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாலேயே எந்த மாநிலத்துல அதிகமான பாதிப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தமிழ்நாடு தான் அப்படின்ற திடுக்கிடும் தகவல் வேற இருக்கு. இதுல பொதுவா டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் 2 வகை சொல்லுவாங்க, டைப் 1, டைப் 2. டைப் 1 பொறுத்த வரைக்கும் அது சின்ன குழந்தைகளுக்கு அதிகமா பாதிக்கப்படுறதுனால ஜொல்லின் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பே வரும்.